ஏங்க அவர் தழும்புகளால் சுகமானது உண்மையா, இருக்கிற வியாதி உண்மையா? மரணமும் ஜீவன் நாவின் அதிகாரத்துல இருக்கு, நாக்குல இருக்கு. சிலர் சொல்லுவாங்க, ஏய் அவன் கருணாக்காரன்டா, அவன் வாயில உழாதரா அப்படின்வாங்க. அவன் வாயில உழுறது பெருசு இல்லைங்க, நம்ம நாவுல அவ்வளவு வல்லமை இருக்குங்க. அருமையான சௌரனே சௌரிய கேள், டாக்டர் சொல்லுவாங்க உனக்கு இப்படிப்பட்ட வியாதி இருக்குது, கடைசி வரைக்கும் நீ இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றார், இல்லை, என்னுடைய தழும்புகளால் நீ குணமா இருக்கிறாய். எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை இரக்கமுள்ள தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகள் இம்மட்டும் பாடி துதித்து ஆராதிக்க வைத்தீர். ஆண்டவரே, இப்பொழுதும் வந்திருக்கிற என்னோடும் எங்களோடும் பேசுவீராக. உம்முடைய வசனங்களை கேட்பதற்கு உணர்வுதாரும், வாழ்வதற்கு கிருபைதார். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு பரிபூர்ண சுகம். பரிபூர்ண சுகம். இன்றைக்கு ஆவிக்குரிய உலகத்திலே வியாதிப்பட்டிருக்கிறவர்கள் அநேகர். உலகத்தாருக்கு வியாதி வரலாம், ஆனால் ஆவிக்குரிய உலகத்தில் வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் ஏராளமாகிவிட்டார்கள். ஆனால் வெளியே பார்த்தா வியாதி மாதிரி தெரியாது. வியாதினால பாதிக்கப்பட்டிருக்கவங்க ஏராளம். ஆனால் சுகமா அடையணும்னு நினைக்கிறாங்க. அதனால வைத்தியத்து பணம் செலவழிக்கிறாங்க. நிறைய குடும்பங்களில் வைத்தியற்ற ஏராளம், மாசத்துக்கு மெடிக்கல் ஷாப்புக்கே நிறைய பணம் கொடுக்க வேண்டியிருக்கு. அந்த அளவுக்கு வியாதிப்பட்டவர்கள் மெடிக்கல் ஷாப்ல நிறைய கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா டாக்டர்ஸும் மெடிக்கல் ஷாப்பும் தான் ஜாஸ்தி. என்னதான் நீங்க டாக்டர்கிட்ட போனாலும் ஆண்டவர் பார்த்து சுகம் தந்தாதான். வேதம் என்ன சொல்லுது? 4ஆம் சங்கீதம் 8வது வசனம், சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். சங்கீதக்காரன் என்ன சொல்றான் பாருங்க, கர்த்தாவே நான் சமாதானத்தோடு படுத்து நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுது. கர்த்தர் ஒருத்தர் தாங்க நம்மளை சுகமா வச்சிருக்க முடியும். ஆண்டவர் ஒருத்தர் தான் நம்மளை சுகமா வச்சிருக்க முடியும். டாக்டர்ஸ் நான் உன்னை சுகப்படுத்துறேன்னு சொல்லலாம், அடுத்த வியாதி வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் தெரியாது. அடுத்த வியாதி தேவன் அனுமதித்தார்னா அது எப்போ வரும்னு தெரியாது. இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில சரீரத்தில் வியாதிப்பட்டு பலவீனப்பட்டு மிகவும் சோர்ந்த நிலைமையில் இருக்கிறாங்க. உலகத்தார் இருக்கலாம், ஆனால் ஆண்டு வசனம் சொல்லுது, என் தேவன் ஒருத்தர் தான் சுகம் தர முடியும். என்னதான் டாக்டர்கிட்ட போனாலும் சரி, மெடிக்கல் ஷாப்பில் போய் மருந்து வாங்கி சாப்பிட்டாலும் சரி, கர்த்தர் ஒருத்தர் தான் சுகத்தை கொடுக்க முடியும். நல்லா கவனமாக கேட்டுங்க. இப்போ மாத்திரை மருந்து வாங்கி சாப்பிட்டவெல்லாம் பிழைச்சிருக்கான். நான் கல்லறையில் போய் எழுப்பி பாருங்க, கல்லறையில் எழுப்பி பாருங்க, ஏய் நீ எப்படி செத்த? நான் வியாதியில் செத்தேன், மருந்து மாத்திரை எடுக்கலையா? எடுத்தேங்க, அப்போ கூட செத்துட்டேன். என்னதான் மாத்திரை மருந்து எடுத்தாலும் கர்த்தர் ஒருவரே சுகமாய் தங்க பண்ணுகிறவர். ஆகவே நல்ல கவனிச்சிங்க, கர்த்தரை எல்லாமே சுகம் கிடைக்காது. இப்போவும் நான் வேதத்திலிருந்து உங்களுக்கு சுகம் பெறுறது எப்படி அப்படின்னு உங்களுக்கு சொல்ல போறேன். கவனமாக கேட்டுங்க. ஒரு டாக்டர்கிட்ட ஒரு பேஷண்ட் போறாரு. போயிட்டு டாக்டர் இருக்கிறார், சார் வயிற்று வலி சார் அப்படின்னு சொன்னா உடனே ஊசி போட மாட்டார். ஊசி போட்டா டூப்ளிகேட் டாக்டர் அர்த்தம். வயிறு வலிக்குதான்
குத்துதா, கொடையுதா, சாப்பிட்ட பிறகு வலிக்குதா, சாப்பிட முன்னால் வலிக்குதா, எவ்வளோ நாளாக இருக்குது எல்லாம் விசாரிச்சுட்டு கடைசியில் தான் ரிசல்ட் சொல்லுவார். நான் சும்மா உதாரணம் சொல்கிறேன். நான் ஒரு டாக்டர் பண்ணேன். உனக்கு இப்படிலாம் இருக்குது, சிம்டம்ஸ் இருக்குது, குடிப்பியா? ஆமாம் சார் குடிப்பேன். ஏங்க நான் சும்மா சொன்னேங்க, நீங்கள் பாட்டு குடிப்பேன்னு சொல்லணும் எடுத்துக்கூடாது. பாஸ்டர் குடிப்பார் போலன்னு சொல்லக்கூடாது, உதாரணம் சொல்கிறேன். குடிப்பேன். அப்படியா? சரி, ஒன்று செய். நான் ஒரு 5 நாளைக்கு மருந்து கொடுக்குறேன். காலையில் கருப்பு மாத்திரை, மத்தியானம் மஞ்சள் மாத்திரை, சாயங்காலம் சிவப்பு மாத்திரை, நைட்டு வெள்ளை மாத்திரைன்னு கொடுத்துட்டாரு. அவர் டாக்டர் உட்காந்து டேபிளில் வச்சுக்கிட்டு இந்த மாத்திரையெல்லாம் அடுக்கி வச்சுட்டு இருக்காரு. காலையில் கருப்பு மாத்திரை, மத்தியானம் மஞ்சள் மாத்திரை, சாயங்காலம் சிவப்பு மாத்திரை, நைட்டு வெள்ளை மாத்திரைன்னு சொல்லிட்டு நான் அடுக்கி வைக்கிறத டாக்டரை பார்க்கல, அடுக்கி வைக்கிறதையும் பார்க்கல. ஐயோ என்ன அருமையாக சீனரிஸ்லாம் என்ன அருமையாக இருப்பாருப்பா. சே சூப்பராக இருக்குதா. ஐயோ பேபிஸ் படங்கள்லாம் பாடுறா, என்ன அருமையாக இருக்குன்னு சொல்லி சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்கிறேன். டாக்டர் கீழே பார்த்து பொட்டணம் அடித்து கொடுத்துட்டாரு. பொட்டணம் அடித்து கொடுத்துட்டாரு. இப்போ எனக்கு எந்த மாத்திரை எப்போ சாப்பிடணும்னு தெரியாமல் போச்சு. எப்போ சாப்பிடணும்னு தெரியாமல் போச்சு. ஐயோ, ஆனால் வயிற்று வலிக்கு கொடுத்துட்டாரு. நான் காலையில் வெள்ளை மாத்திரை போட்டேன். போட்டதான் போட்டது. முன்னால் வயிற்று வலி வந்துச்சு, இப்போ வயிற்றால போகுது. இப்போ வயிற்றாலே போகுது. டாக்டர் மேலே எனக்கு கோபம். என்னடா வயிற்று வலின்னு சொல்லி போனா கடைசியில் வயிற்றால போகிற மாதிரி ஆக்கி விட்டாருன்னு சொல்லி. சார் என்ன சார் நீங்கள் மருந்து கொடுத்தீங்க? வயிற்று வலின்னு வந்தேன், மருந்து கொடுத்தீங்க, இப்போ வயிற்றால போகுதே ஏன் சார்? ஆமாம், நீ காலையில் தானே மாத்திரை சாப்பிட்ட. என்ன மாத்திரை சாப்பிட்ட? வெள்ளை மாத்திரை சாப்பிட்ட. அட முட்டா போயல, நான் கொடுத்தது காலையில் கருப்பு மாத்திரைடா. வெள்ளை மாத்திரை ராத்திரி சாப்பிடணும். நீ மாத்திரை மாற்றி போட்டுட்டு இப்போ என்ன கொட்டுப்படுத்துறியா? இது ஏன் இவன் மாற்றி போட்டான்னு சொல்லுங்க. டாக்டர் சொன்னதை கவனிக்காம இப்படியே சுற்றி பார்த்ததுனால இப்பவும் சொல்கிறேன், என் ஆண்டவர் உங்களை சுகப்படுத்த வல்லவர். வல்லவர். நீங்கள் மணி என்ன, இவங்க வந்திருக்காங்களா, அவங்க இருக்காங்களா, இதே மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் சொல்கிற எந்த காரியமும் உள்ளே போகாது. கடைசியில் வந்த பிரகாரமாகவே போவீங்க. எனக்கு தெரிஞ்சு என் தேவனால் கூடாது ஒன்றும் இல்லை, எல்லாமே செய்வார். சுகத்தை கட்டளையிடுவார். நான் இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி விளங்குற மாதிரி சொல்லித்தர விரும்புகிறேன். என்னுடைய விருப்பம். இப்போ 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். சரி, இப்போ ஆண்டவராய் இயேசு செய்த காரியம் 2, நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் 2. ஆண்டவர் என்ன பண்ணாரா? அவர் செய்த 2 காரியம். தமது சரீரத்திலே நமது பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். 1. 2, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இயேசு கிறிஸ்து தம்முடைய சரத்தை பிக்க கொடுத்தார். ரத்தம் சிந்தது பாவம் மன்னிக்கப்பட. எல்லாரும் கவனமா கேட்டுங்க, பாவம் மன்னிக்கப்பட. ஓகே, தழும்பு ஏன் ஏற்றாரு? நாம் சுகமாயிருக்க. நாம் சுகமாயிருக்க. இப்ப இந்த 2 காரியமும் ஏன் செஞ்சாரு? நாம் பாவங்களுக்கு செத்து இயேசுக்குன்னு பிழைக்க. அப்போ ஆண்டவர் விரும்புறதுன்னு நம்ம பாவங்களுக்கு செத்து இயேசுவுக்காக வாழணுங்கிறதுக்காக தான். நீதிங்கிறது என்னன்னு பாருங்களேன். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் கடைசி வசனம். அவரே யாரு? இயேசு கிறிஸ்துவே. தேவனால் நமக்கு, இயேசு கிறிஸ்துவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். இப்ப இயேசு கிறிஸ்துவே தேவனால் நமக்கு நீதியானார். நீதியானார். அப்ப அந்த நீதிங்கிறது யாரு? இயேசு. 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 இப்போ நாம் பாவங்களுக்கு செத்து
இயேசுவுக்குன்னு பிழைக்கணும்னு சொல்லி தேவன் விரும்புறார். ஆகையினால இயேசு என்ன பண்றாரு? நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். இரண்டாவது, நாம் நீதிக்கென்று பிழைக்க, இயேசுவுக்காக பிழைக்கிறதற்காக சென்றார். ஒண்ணு பாவங்களுக்கு செத்து இயேசுவுக்காக வாழணும், அது நம்ம காரியம். ஆனா அவர் காரியம் என்ன? நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். காயம் ஏற்றது எதுக்கு? சுகம் உண்டாவதற்கு. சுகம் உண்டாது. நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்க தானே, ரட்சிக்கப்பட்டவங்க. இப்ப நமக்கு சுகமும் உண்டாயிருக்கணும்ல, சுகம் உண்டாயிருக்கணும்ல. ஒண்ணு, ஆண்டவருக்காக பிழைக்கணும்னு நினைக்கணும். இனிமே நான் ஆண்டவருக்காக தான் பிழைக்கணும். சரி, இப்ப பார்ப்போம். இப்போ டாக்டர்கிட்ட போனா டாக்டர் எடுத்த உடனே ஊசி போட மாட்டார். அவர் ஊசி போட்டா அவர் டாக்டர் கிடையாது. இப்போ எடுத்த உடனே எதனால வந்தது அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அதே போல நான் உங்களுக்கு சொல்றேன், இப்போ எதனால வியாதி வருது அதை பார்க்கணும்ல. எதனால வியாதி வருது? ஏன்னா அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் இருக்கு. என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சு, அவருடைய தழும்புகளால் சுகமாயிட்டோம். அப்படியானால் ஒரு விசுவாசிக்கு ஏன் வியாதி வருகிறது? நான் தியானிச்ச தியானத்தை உங்களுக்கு சொல்றேன். ஏன் ஒரு விசுவாசிக்கு வியாதி வருது? உலகத்தானுக்கு பாவத்தினால்தான் வியாதி வருது, மாற்றமே கிடையாது. ரட்சிக்கப்படாத வரைக்கும் வியாதியில இருந்துகிட்டே இருக்க வேண்டியதான். ஆனா ரட்சிக்கப்பட்டுட்டோம்னா பாவத்தின் விடுதலை ஆகிறதுக்கு ரத்தம் சொன்னாரு, நாம் சுகமாயிருக்கிறது தழும்பு ஏற்றார். பாவம் மட்டும் மன்னிக்கப்படுறது இல்லை, நமக்கு சுகம் கொடுக்கறதுக்கு தழும்பு வச்சிருக்காரு. ஓகே, புரிஞ்சுங்க. இப்போ ஏன் வியாதி வருகிறது விசுவாசிகளுக்கு? இது நான் தியானிச்ச 4 காரியம் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். வாசிங்க. 1 பேதுருவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனம். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். இப்ப மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும், மாம்சத்தில் பாடுபடுகிறவன், மாம்சத்தில் பிரச்சனை வியாதி, இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவ சித்தப்படி பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். இப்ப எதனால வியாதி வந்ததுன்னு சொல்லுங்க? பாவங்களினால் வியாதி வந்தது, பாவத்தினால் வியாதி வந்தது. இப்போ இதைத்தான் யார் சொல்ற? சங்கீதக்காரன் சொல்றான். 38வது சங்கீதம். நான் 4 காரணம் சொல்ல போறேன். பாவத்தினால வியாதி வருதுன்னு சொல்லி வேதம் சொல்லுது. 38வது சங்கீதம் 3வது வசனம். உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை. உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை. என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியம் இல்லை. இது சொன்னது யார் தெரியுமா? தாவீது. உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை. அப்போ ஆண்டவருக்கு கோபம் வந்ததுனால மாமிசத்தில் ஆரோக்கியம் இல்லை. பாவத்தினால எலும்புலும் சைக்கியம் இல்லை. அப்படின்னா நல்லா கொஞ்சங்க, இதுதான் காரணம் நான் சொல்ல வரல. 4 காரணம் உண்டு. 4 காரணம் சொல்றேன். சோ ஏன் ஆண்டவர் கோபம் வந்துச்சு? 1 பேர்ல என்ன பார்த்தோம்? நாம் பாவத்தினால வியாதி வந்துச்சு பார்த்தோம். இங்க கோபத்தினால சுகம் இல்லைன்னு பார்த்தோம். ஏன் ஆண்டவர் கோபம் வந்துச்சு? உபாகமம் 9வது அதிகாரம் 18வது வசனம். கர்த்தரை கோபப்படுத்துவதற்கு நீங்கள் அவருடைய சமூகத்தில் பொல்லாப்பு செய்து நடப்பித்த உங்களுடைய சகல பாவங்கள் நிமித்தமோ. என்னமா வேதம் சொல்லுது? கர்த்தரை கோபப்படுத்துவதற்கு நீங்கள் அவருடைய சமூகத்தில் பொல்லாப்பு செய்து நடப்பித்த உங்களுடைய சகல பாவங்களின் நிமித்தம். அப்போ வேதம் சொல்லுது பாருங்க, நம்ம செஞ்ச பாவத்தினால அவருக்கு கோபம், கோபத்தினால ஆரோக்கியம் இல்லை. தேவனுடைய பிள்ளைகள், மறுபடியும் சொல்றேன், எல்லாரும் பாவம் செஞ்சதுனால தான் நமக்கு வியாதி வந்துருச்சு நீங்க நினைக்க விடாது. 4 ரீசன்ஸ் உண்டு.
4 ரீசன்ஸ் உண்டு, அதுல ஏதாவது ஒண்ணு இருக்கலாம். சரிதானா? ஸோ பாவம் செய்யறதுனால வியாதி வருது. அவர் கோபம் வந்துருச்சு, கோபம் வந்ததுனால வியாதி வந்துருச்சு. சரியா? ஓகே, இது முதல் காரியம். ரெண்டாவது காரியம் என்னமா, நீங்க இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணுங்க. எதனால வயிற்று வலின்னு டாக்டர் சொல்லுவார், அவர் டெஸ்ட் பண்ணிட்டு கரெக்டா சொல்லுவார். அதே போல ஆண்டவர் சொல்றார் எதனால வியாதி. நம்ம காசு அநியாயமா மெடிக்கல் ஷாப் ஒன்று இல்லை. இப்ப பாருங்க, சங்கீதம் 119:71. இன்னைக்கு வியாதிப்பட்டிருக்கிறவங்க எல்லாம் சுகமாயி போறீங்க, பரிபூர்ண சுகத்தோடு போறீங்க. எப்படின்னு நம்ம கடைசியில முடிவுல பார்த்து நம்ம சுகமா போறத பார்ப்போம். 119 சங்கீதம் 71. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. நான் உபத்திரவப்பட்டது, சரீரத்துல உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். அப்போ இந்த சரீரத்துல உபத்திரம் வந்தது எதுக்கு? எங்கோ அவருடைய வசனத்தை கீழ்ப்படியல. ஆண்டவர் என்ன சொன்னாலும் கீழ்ப்படியணும். ஆனால் ஆண்டவருடைய வசனத்தை கீழ்ப்படியாமல் போனதினால் உபத்திரம் வரலாம், உபத்திரம் வரலாம். நான் இதனால்தான் வருதுன்னு சொல்லல. ஒண்ணு பாவத்தினால வரலாம், 2 வசனம் கற்றுக்கொள்ளாதனால கீழ்ப்படியாதனால வரலாம், 3 67 நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். நான் சரீரத்தில் உபத்திரப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்துட்டேன். நீங்க சொல்லி தந்த வசனத்தின்படி வாழ வேண்டியவன் இப்ப வழி தப்பிட்டேன், இப்பொழுதோ உங்களுடைய வார்த்தை காத்து நடக்கிறேன். அப்படின்னு அர்த்தம் என்ன? ஆண்டோட வசனத்தின்படியே வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் காத்து கொள்ளாமல் வழி தப்பிட்டாங்க. அதை காத்து கொள்ளாமல் வழி தப்பிட்டாங்க. அப்படியானால் எந்த சௌரனோ சௌரியோ ஆண்டவர் சொன்ன வசனத்தின்படியே வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க திடீர்னு சொல்லி சூழ்நிலையினால அந்த வசனத்தை எப்படி என்னால வாழ முடியாதுமா, என்னால வாழ முடியாது. டாக்டர் ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாருன்னு வச்சுங்க, என்ன பண்ணுவீங்க? அதை எடுத்து வச்சு கரெக்டா கொண்டு மெடிக்கல் ஷாப்ல காமிப்பீங்க, அப்படிதானே? இன்னைக்கு உங்களுக்கு சுகாதாரத்துக்கு பிரிஸ்கிரிப்ஷன் கத்தர் கொடுக்குறாரு, பிரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாரு. நீங்க இதை வாங்கிட்டு போய் வீட்டுல நோட்ல மடிச்சு வச்சுட்டு அப்படி பண்ணீங்கன்னா அது ஆகாது. மாத்திரை எடுத்துட்டு வந்து பிரிஸ்கிரிப்ஷன் படி மாத்திரை சாப்பிட்டாதான் சரியாகும். அதே போல இப்போ நீங்க எழுதி வச்சுங்க, எழுதி வச்சுங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் மனசு வருது அப்பெல்லாம் நீங்க படிச்சு நீங்க காரியங்களை செஞ்சு பாருங்க. நிச்சயம் சொல்றேன், உங்க சரீரத்துல வியாதியே இருக்க முடியாது. நான் சொல்றேன். ஓகே, 1 ஏன் வியாதி வருது? பாவத்தினால. 2 வசனத்தை நம்ம இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியதை கற்றுக்கொள்ளல. அது எனக்கு அந்த மாதிரிலாம் என்னால் வாழ முடியாது பிரதர், வாழ முடியாது. சரி வச்சுங்க, அவங்களுக்கு வியாதி வரலாம் அல்லவா, வியாதி வரலாம் அல்லவா. 3 வசனத்தின்படியே வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க, திடீர்னு சொல்லி காத்து கொள்ள முடியாம போயிட்டாங்க, காத்து கொள்ள முடியாம போயிட்டாங்க. அப்படின்னா செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க சூழ்நிலையினால அதை காத்து கொள்ள முடியாமல் போனதால 3. 4 யோபின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 8 கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறனுமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். இப்ப என்ன சொல்றாரு? சாத்தாங்கிட்ட தேவ சமுத்திரம் வந்து நிக்கிறான். சாத்தான் எங்கிருந்து வர? உலகமெல்லாம் சுற்றி வரேனா. ஆமா, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வச்சியோ? அவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்புக்கு விலகிறவன். அவனை போல பூமியில ஒருவனும் இல்லைன்னு சொல்லி சாட்சி கொடுக்கிறார். கவனமா கேட்டுங்க, அவனை போல ஒருத்தனும் இல்லை அப்படின்னா அவன்கிட்ட பாவமும் இல்லை, ஒண்ணும் இல்லை. கர்த்தர் விரும்புறபடி அவன் ஒரு நீதிமானாய் உத்தமனா இருக்கான். அப்ப இவனுக்கு எப்படிங்க சரீரத்துல வியாதி வந்துச்சு? இவன் தான் பாவம் செய்யலையே,
உத்தமன் ஆயிருந்தீங்கன்னா பெர்ஃபெக்ட் மேன் அர்த்தம், தேவன் சொன்னபடி வாழ்றவன். அப்படியானால் இவனுக்கு ஏன் வியாதி வந்து? வியாதி வந்து சாத்தான் கொடுக்கறது தான், ஆண்டவர் கொடுக்கறதே கிடையாது. ஆனா அவருடைய பெர்மிஷன் இல்லாம வராது, அவருடைய பெர்மிஷன் இல்லாம வியாதி வராது. கவனிச்சுங்க. இப்போ சாத்தான் ஆண்டவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டு யோபுவுக்கு சரீரத்துல பலவீனத்தை கொடுக்குறான், பலவீனத்தை கொடுக்குறான். இந்த வியாதியில அவன் முறுமுறுக்கிறானா, நம்ம இவ்வளவு தூரம் வாழ்ந்தோம், இப்படி வியாதியா இருக்கிறோமே, ஆண்டவர்கிட்ட போயிடலாமா அப்படின்னு சொல்லி எண்ணுறதுக்காக சாத்தான் பண்ண வேலை. புரிஞ்சுக்கங்க, சாத்தான் பண்ண வேலை. வியாதி வந்துச்சு, நீங்க 4 காரியம் பார்க்கணும். 1 பாவமானு பாருங்க, 2 எந்த வசனத்துக்காக கீழ்ப்படியாம இருக்கிறான்னு பாருங்க, 3 வசனத்தின்படியே வாழ்ந்துருந்தேன், நான் வசனத்துக்கு காத்துக்கொள்ள முடியாம போயிட்டேன். 4 நான் எல்லாத்தையும் பார்த்தா நான் பெர்ஃபெக்டா இருக்கிறேனே, அப்படி இருக்கும்போது எனக்கு ஏன் வந்துச்சுது அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கன்னா, பெர்ஃபெக்டா இருந்தா நீங்க சொல்லுவீங்கன்னா, ஏன் சொல்றீங்க நான் தான் பெர்ஃபெக்டா? அப்ப ஏன் சாத்தான் வியாதி கொண்டு வந்தான் அப்படின்னா, இந்த சூழ்நிலையில நீங்க அவன் நல்லா இருக்கிறான், என்னென்னமோ பாவம் செய்யறான், எல்லாம் நல்லா இருக்கிறான், நான் தாண்டா இப்படி இருக்கிறேன், ஏன் தான் ஆண்டவர் என்ன வெறுத்து எடுக்கிறாரோ தெரியலையே அப்படின்னு சொல்லி முறுமுறுக்கிறீங்களா இல்லையான்னு பார்க்கத்தான், முறுமுறுக்கிறீங்களா இல்லையான்னு பார்க்கத்தான் சாத்தான் தான் சொல்றான். நீங்க வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க, அவனை தொட்டு பாருங்க, அவன் உன்னை தூஷிக்கிறானா இல்லையான்னு பாருங்க. ஸோ இதுதான் அவனுடைய நோக்கம். ஸோ 4 காரியம். 1 பாவத்தினால வருது, 2 வசந்தபடி வாழாதனால வருது, 3 வசந்தின் வாழ்ந்துட்டு அதை காத்துக்கொள்ளாதனால வருது, 4 நான் சுத்தமா இருக்கிறேன்ப்பா ஆனாலும் வந்துருச்சு, என்னத்தை கடவுள்ப்பா, எனக்கு இனிமே அந்த மாதிரி கடவுளே வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க விலகுவதற்கு ஏதுவா கூட சாத்தான் கொடுக்கலாம். 4 காரியம். ஆனா அவன் சொல்லிட்டான், கர்த்தரனை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கை இருப்பேன், அப்படித்தான் வாழும். ஓகே, சரி. இப்ப வியாதி வந்துருச்சு, வியாதி வந்துருச்சு. இப்போ வியாதி நம்மளை விட்டு போகணும், என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? வேதம் சொல்லுது, நீதிமொழிகளின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 21வது வசனம், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். இப்போ வேதம் சொல்லுது, மரணமும் அதாவது சாவு, ஜீவன் உயிர், இது எங்க இருக்குதா? நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதில் அதில் எதில் நீங்க மரணம் வேணுமானாலும் ஜீவன் வேணுமானாலும் எதுல பிரியப்படுகளோ அதன் கனியை புசிக்கலாம் அப்படின்னா, இப்போ ஒரு மனுஷன் கையில் இருக்குது, மரணம் வர்றதும் ஜீவன் வர்றதும் எங்க இருக்குது? நாக்குல. நாக்குல அதிகாரம் கொடுத்துட்டாரு. அப்படின்னு நான் இப்படி சொல்றேன், உங்களுக்கு வியாதி இருக்கிறதோ வியாதி இல்லாம போறதோ உங்க நாக்குல தான். நீங்க நாக்க வச்சு வியாதியை வரவழைச்சிட முடியும், நீங்க நாக்க வச்சு வியாதி இல்லாமலே மாத்திர முடியும். அது 2 அங்கதான் இருக்குது, நாவின் அதிகாரத்தில் தான் இருக்குது. ஆகையினால கவனமா கேட்டுங்க, எப்படி இந்த நாக்க வச்சு நம்ம சுகம் பெறுறது? எப்படி? வேதம் சொல்லுது, ரோமர்கள் நிருபம் 10வது அதிகாரம் 10வது, நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். என்ன சொல்றது பாருங்க, நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும். அப்படியானால் இருதயத்திலே நீ நீதியை உண்டாக நீ வசனங்களை விசுவாசித்து உனக்கு விடுதலை வேணும்னா, ரட்சிப்பு வேணும்னா வாயினாலே அதை அறிக்கை பண்ணணும். இப்போ சுகவீனமா இருக்கீங்க, சுகவீனமா இருக்கீங்க, நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கணும். என்ன நீதி? அவருடைய தழும்புகளால் குணமா இருக்கேன், நீதி. ரட்சிப்பு உண்டாக என்ன செய்யணும்? அறிக்கை வேணும். எப்படி அறிக்கைங்க? நான் சுகமா இருக்கிறேன், நான் சுகமா இருக்கிறேன், நான் சுகமா இருக்கிறேன் அப்படின்னு அறிக்கை பண்ணணும். ஏன்னா உள்ளத்துல விசுவாசித்து சொல்லணும். விசுவாசிக்கிறீங்க, அதை என்ன பண்ணணும்? அப்படி சொன்னீங்கன்னா என்ன நடக்குமா? ரட்சிப்பு உண்டாகுமாங்க, விடுதலை உண்டாகுமா? விடுதலை உண்டாகுமா? இருதயத்துல விசுவாசிக்கிறீங்க, நான் சுகமா இருக்கிறேன், அப்படியே தழும்புலார் சுகமா இருக்கேன். இப்ப சொல்லணுங்களே, விசுவாசிக்கிற மட்டும் இல்ல, சொல்லணும்.
நாக்குனால சொல்லணும், நான் சுகமா இருக்கிறேன்னு சொல்லணும். இதை குறித்து சரியாய் நீங்க புரிஞ்சு கொள்ளணும் நான் வாஞ்சிக்கிறேன். வியாதி பட்டிருக்கிறோம், இப்ப இந்த வியாதியிலிருந்து விடுதலை ஆகணும். இருதயத்தில் விசுவாசித்து நாக்கில் அறிக்கைப்படணும். இப்போ நான் பெருமா சொல்றேன், வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 24வது வசனம். தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்றார். இப்போ இயேசு கிறிஸ்து சொல்றாரு, தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள். அப்படியானா தோற்றம் என்ன சொல்லுது? வியாதி இருக்கிற மாதிரி சொல்லுது. டாக்டரும் சொல்லிட்டார், உங்களுக்கு இப்படி பலவீனம் இருக்கு, வியாதி இருக்குது, கவனமா கேட்டுங்க. தோற்றத்தின்படி தீர்ப்பு. ஐயோ டாக்டர் சொல்லிட்டாரா, இது மாதிரி உடம்புல இப்படி இருக்குது, ஐயோ அப்ப நமக்கு அப்படித்தான் ஆகுமோ, அப்படித்தான் ஆகிருமோ அப்படின்னு சொல்லி தோற்றத்தின்படி தீர்ப்பு செஞ்சிடாதீங்க, சொல்லிவிடாதீங்க, தீர்ப்பை சொல்லிடாதீங்க. எப்படி தீர்ப்பு சொல்லணுமா? நீதியின்படி. இப்ப தோற்றம் வியாதி உள்ளவங்க இருக்குதுங்க, தோற்றம் வியாதி இருக்கிற மாதிரி இருக்கும் உங்க சரீரத்துல. நீதி என்ன சொல்லுது? அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இப்போ அது கரெக்டா? உங்க சரீரத்திற்கு வியாதி கரெக்டா? எது ரைட்டு? என்னங்க அவருடைய தழும்புகளால் குணமான எனக்கு வியாதியாக இருக்கக்கூடாது இல்ல? இல்லங்க, நீங்க தோற்றத்தை பார்க்க போறீங்களா, நீதியை பார்க்க போறீங்களா? தோற்றம் வியாதி இருக்கிற மாதிரி தான் தெரியுது, தோற்றம் வியாதி இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் உங்க வாயின் வார்த்தையினால தான் நீங்க பிழைக்க போறீங்க. என்ன சொல்றீங்க? தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாதுங்க. ஐயோ எனக்கு இந்த சிம்டம்லாம் இருக்குது, அந்த சிம்டத்தை பார்த்தா எனக்கு இப்படி பயமா இருக்குது, இதெல்லாம் இருக்குமோ, இப்படிலாம் ஆயிருமோ அப்படின்னு சொல்லி பயப்படுறீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கப்பா. நீதியின்படி. ஒரு டாக்டர் உங்களை செக் பண்ணிட்டு நீங்க நல்லா இருக்கீங்க, உங்களுக்கு உடம்புக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இருக்குது, சிம்டம் இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனா டாக்டர் சொல்லிட்டோம் உங்களுக்கு உடம்புக்கு ஒண்ணுமே இல்லை, நீங்க நார்மலா இருக்கீங்க. என்ன பண்ணுவீங்க? இப்போ டாக்டரே சொல்லிட்டாருங்க எனக்கு ஒண்ணுமே இல்லைங்க, இங்க இப்படிலாம் சிம்டம், அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, டாக்டரே சொல்லிட்டாருங்க ஒண்ணும் இல்லைங்க. அவர் சொன்னா மட்டும் நம்ப தெரியுது, ஆனா ஆண்டவர் சொன்னா நம்ப முடியலையே, ஆண்டவர் சொன்னா நம்ப முடியலையே. இப்போ தோற்றம் சொல்லுது வியாதி இருக்கிற மாதிரி இருக்கு, நீதி என்ன சொல்லுது, வசனம் என்ன சொல்லுது? தழும்புகளால் குணமானீர்கள், குணமானீர்கள். ஆனா தோற்றம் இருக்கிற மாதிரி தாங்க இருக்கு, இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ நீங்க என்ன பண்றீங்க? இருதயத்தில் விசுவாசிக்கிறீங்க, நோ எல்லாம் இருக்கிற மாதிரி தான் இருக்குது, ஆனா நான் விசுவாசிக்கிறேன் அவருடைய தழும்புகளால் நான் சுகமாயிருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லி பார்த்தீங்கன்னா கட்டாயம் உங்க வாழ்க்கையில பிரச்சனை நீங்கும். நான் எப்படின்னு உங்க கொஞ்சம் 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 விளங்குற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புறேன், சொல்லிக் கொடுக்க விரும்புறேன். நீங்க வியாதி இருந்தும் நெகட்டிவா என்ன பண்றாதீங்க, கன்ஃபஸ் பண்ணாதீங்க. எனக்கு வியாதி இருக்குங்க, எவ்வளவு நாளைக்கு இந்த மாதிரிலாம் இருக்க போறோம்னு தெரியல, இப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. வேதம் சொல்லுது, எண்ணாகமம் 14வது அதிகாரம் 28வது வசனம். நீ அவர்களுடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால், மோசே ஜனங்களோடு கூட சொல்லும்படி ஆண்டவர் சொல்றார், என்னவென்றால் நீங்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம், நீங்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்பதை, உங்களுக்கு செய்வேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். என்ன சொல்றாரு? என் காதுகள் கேட்க சொன்ன பிரகாரம், என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்று ஜீவனை கொண்டு சொல்றேன். நீங்க வியாதி இருக்குது, எனக்கு இவ்வளவு கஷ்டப்படுறேங்க, வியாதியில இவ்வளவு கஷ்டப்படுறேங்க, எனக்கு இந்த வியாதி எப்பங்க போகும், வியாதியில கஷ்டப்படுறேங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர் காது கேட்குது, காது கேட்குது, நான் சுகமாக்கி வச்சிருக்கேன். இவங்க என்ன சொல்றாங்க? வியாதியில கஷ்டப்படுறேன் கஷ்டப்படுறேன் கஷ்டப்படுறேன்றாங்க. நீ கஷ்டப்பட்டுக்க, வியாதியில கஷ்டப்பட்டுக்க. ஏன்னா நீ ஏன் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் நான் உனக்கு செய்வேன்.
நீங்க சுகமா இருக்கிறேன்னு சொன்னா ஆண்டவர் செவி கேட்டா சுகமா இருப்போம். இல்லைங்க எனக்கு வியாதி இருக்குங்க, வியாதி இருக்குங்கன்னு சொல்லிங்கன்னா என் செவி கேட்க, நான் தான் தழும்புலாலும் சுகமாக்கி வச்சேன், நீ என்ன சொல்ற? இருக்குன்னு சொல்ற. இப்போ மரணமும் ஜீவன் நாளா இருக்குது, நீ என்ன சொல்ற? வியாதி இருக்குன்ற. என் செவிகள் கேட்ட சொன்ன பிரகாரம் நான் செய்வேன். நான் புரியுற மாதிரி சொல்றேன். இப்ப 2வது வசனத்தை படிங்க. எண்ணாகமம் 14:2. இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும். அங்கேயாவது செத்திருக்கலாம், இவனை நம்பி வந்துட்டோம் பாரு, அங்கேயாவது செத்திருக்கலாம். இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். ஓஹோ, எங்க சாவுறதுக்கா கூட்டு வந்தாரு? இந்த 6 லட்சம் புருஷர்களை சாவுறதுக்கா கூட்டு வந்தாரு? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துல கொண்டு போய் சேர்க்க கூப்பிட்டாருங்க. வழியில பிரச்சனை. ஒரு 10 பேர் துர்ச்செய்தியை பரம பண்ணிட்டான். அந்த துர்ச்செய்தினால அவனுக்கு சொல்றானுங்க, அங்கேயாவது செத்துருக்கலாம், அதோடு நிற்கின்ற பரவாயில்ல, இந்த வனாந்திரத்திலே செத்தாலும் நலமாயிருக்கும். அடி சக்க. அவன் என்ன சொல்றானுங்க, கானானை பற்றி கவலையே படல, இந்த வனாந்திரத்தில் செத்தாலும் நலம். இப்ப வாசிங்க 14:28-29. நீ அவர்களுடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் என் செவி கேட்க சொன்ன பிரகாரம், என் செவியில் கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். என் செவி கேட்க சொன்னீங்கல்ல, என் செவி கேட்க சொன்ன பிரகாரம் செய்வேன் சொல்லி என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இப்ப அவங்க என்ன சொன்னாங்க? நான் வனாந்திரத்துல செத்தாலும் பரவாயில்ல. ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க, செவி கேட்க சொன்ன பிரகாரம் செய்யறேன். என்ன சொல்றார் பாருங்க, 29ஆம் வசனம். இந்த வனாந்திரத்திலே உங்கள் பிரேதங்கள் விழும். போதும், முடிஞ்சு போச்சா? இந்த வனாந்திரத்திலே உங்கள் பிரேதங்கள் விழும். நீங்க தான்பா சொன்னீங்க, நான் உங்களை கானான்னு கூட்டு போறான்னு வந்தேன். நீங்க தான் சொல்றீங்க, சூழ்நிலையை பார்த்துட்டு இந்த வனாந்திரத்துல செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னீங்க. என் காது கேட்க சொன்னீங்கல்ல, என் காது கேட்க சொன்னீங்கல்ல, ஆகையினால சாவுடா. வனாந்திரத்துல எல்லாம் செத்துட்டாங்க. அருமையா சௌரியர் கேள், உன் சரீரத்துல பலவீனம் இருக்கு, வியாதி இருக்குது, உனக்கு தெரியுது, டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்க. ஆனால் அவர் செவி கேட்க என்ன சொல்ல போற? அவர் செவி கேட்க என்ன சொல்ல போற? ஆண்டவரே, டாக்டர் சொல்லலாம், ஆண்டவரே என் கையில இருக்கிற இல்ல என் சரீரத்தில் இருக்கிற சிம்டமும் எனக்கு தெரியுது, ஆனா நான் சொல்றேன், ஆண்டவரே உம்முடைய தழும்புகளால் சுகமாயிருக்கிறேன், உம்முடைய தழும்புகளால் நான் சுகமாயிருக்கிறேன், உம்முடைய தழும்புகளால் சுகமாய். ஏன்னா மரணமும் ஜீவனும் அதில் பிரியப்படுகிறவை. அது இப்போ வியாதி வரணும்னு சொன்னா என்னதான் சொன்னா வந்துரும். நான் வியாதி இருக்க, எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு இப்படியே இருக்குங்க அப்படியே இருக்குங்கன்னு சொன்னீங்கன்னு வச்சுங்க, இது யாரு காது கேட்கும்? ஆண்டவர் கேட்கும். அப்படியே வியாதியில் இருப்ப. எங்க இருக்கிறது உண்மைதானே சொல்றோம், வியாதி இருக்குன்னு. வியாதி இருக்கிறது உண்மைதான். ஆனால் என் தேவன் அப்ப தழும்பியாற்றுது, அது தப்பா? அது தப்பா? அது உண்மையா இது உண்மையா? எங்க அவர் தழும்புளால் சுகமானது உண்மையா, இருக்கிற வியாதி உண்மையா? எங்க இருக்கிற வியாதி நமக்கு தெரியுது இல்ல, கண்ணு தெரிய பாக்குறோம்ல, அதை பார்க்கல, அதுதான் உங்களால கன்ஃபஸ் பண்ண தெரியல. எங்க இருக்கிறது வியாதி, இது பெருசு இல்லைங்க. அவருடைய தழும்புகளால் என்ன ஆக்கிட்டாரு? இப்ப நீங்க என்ன சொல்லணும்? அவர் காது கேட்க சொல்லணும். என்ன சொல்லணும்? வியாதி இருக்கா இல்லையா? பரவாயில்லையப்பா, ஏன் இல்லைன்னு சொல்றீங்க? ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, பிரசங்கம் முடிஞ்சு போச்சுமா. இன்னும் உங்களுக்கு விளக்கமா சொல்லி
வியாதியே இல்லாம அனுப்பலாம் நான் வாஞ்சித்து இருக்கிறேன். இருக்கிற வியாதியும் மறைஞ்சிடும், ஒண்ணுமே இருக்க முடியாது. இப்போ காது கேட்க சொன்ன பிரகாரம் செய்ய வேண்டார். ஓகே, இப்ப பாருங்களேன். அப்படின்னா நாவின் அதிகாரத்தில் மரணமும் ஜீவன் நாவின் அதிகாரத்தில் இருக்கு, நாக்கில் இருக்கு. சிலர் சொல்லுவாங்க, ஏய் அவன் கருணாக்காரன்டா, அவன் வாயில உழாதரா அப்படின்வாங்க. அவன் வாயில உழுறது பெருசு இல்லைங்க, நம்ம நாவுல அவ்வளவு வல்லமை இருக்குங்க. நான் புரியுற மாதிரி சொல்றேன். இப்போ லூக்காளுன சுவிசேஷம், லூக்காளுன சுவிசேஷம் 12வது அதிகாரம் 54வது வசனம். பின்பு அவர் ஜனங்களை நோக்கி, மேற்கே மேகம் எழும்புறதை நீங்கள் காணும் போது மழை வரும் என்று சொல்லுகிறீர்கள், அந்தபடியும் ஆகும். என்னங்க மழை வர்ஷிக்க பண்றது யாரு? தேவன் தானே. மழையை வர்ஷிக்க பண்றது தேவன், வேற எந்த தெய்வத்தாலே முடியாது, எந்த சயின்டிஸ்டாலே முடியாது. ஓகே, கவனமா கேட்டுங்க. இப்போ எழும்புனது மேகம், எழும்புனது மேகம். எங்க மேக்க எழும்பி இருக்குது. இன்னைக்கு மழை வரும் பாரு, இன்னைக்கு மழை வரும் பாரு. கத்தர் கேட்டார், ஏய் மழை வரும்னு சொல்றியா, மழையை ஊத்துறேன் போ. மேகம் தான் வந்திருக்குதுங்க, மேகம் கலைய கூட செய்யலாம் அல்லவா? மேகத்தை கலைக்கவும் தேவனால் முடியும் அல்லவா? ஆண்டவர் சொல்றாரு, என் காது கேட்க சொன்ன பிரகாரம் செய்வேன். என்ன சொன்ன? மேகம் இருக்குது, நீ என்ன சொன்ன? மழை வரும்னு சொல்ற. என் காது கேட்க சொன்ன பிரகாரம் நான் உங்க செய்வேன். அப்போ மழை ஏன் வந்துச்சுது? வந்தது கத்தரால. ஏன் வந்தது? மழை வரும் நீங்க சொன்னீங்க, நான் மழையை ஊத்திட்டேன் அப்படின்றாரு. சரியா? 55வது வசனத்தை பாரு. தென்றல் அடிக்கிறதை நீங்கள் காணும் போது உஷ்ணம் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள். ஓஹோ, என்ன சொல்றாரு? அடிக்கிறது தென்றல், நல்ல குழு 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 குழுன்னு காத்து அடிக்குது, தென்றல் காற்று அடிக்குது, அத நீங்க பாக்குறீங்க. ஆனா என்ன சொல்லிவிட்டீங்க? உஷ்ணம் வருங்க, உஷ்ணம் வருங்கன்னு சொல்றீங்க. அடிக்கிறது தென்றல் காற்று, ஆனா என்ன சொல்றீங்க? உஷ்ணம் வரும் என்று சொல்லுகிறீர்கள், அந்தபடியாகும். இப்ப ஏன் உஷ்ணம் வந்தது? நீங்க தான் சொன்னீங்க உஷ்ணம் வரும்னு சொல்றீங்க, அதனால உஷ்ணம் வச்சுப்போ. அப்போ என்னைக்கும் நல்லா கவனிச்சிங்க, ஆண்டவர் செவிகள் கேட்க என்ன சொல்றோமோ அது நடக்கும், என்ன சொல்றோமோ நடக்கும். அப்போ இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை பண்ணும் போது விடுதலை, ரட்சிப்பு உண்டாகுன்றார். ஓகே, நான் இல்லஸ்ட்ரேஷனோடு கூட உதாரணத்தோடு கூட சொல்றேன். இப்போ ஆபிரகாமுக்கு இஸ்மேல் என்கிற ஒரு பையன் முதல்ல பிறந்தான். ஆனா கத்தர் அவனையும் அவன் தாயை அனுப்பி விட சொல்லிட்டார். அவன் அனுப்பிச்சான். இப்போ ஈசாக்கு மட்டும் வளர்றான். இந்த சூழ்நிலையில ஆண்டவர் சொல்றாரு, உன் நேசகுமாரன் ஏக புதல்வன், நீ அன்பா நேசிக்கிறவன், அவனை மோரியா தேசத்து மலை ஒன்றின் மேலே கொண்டு போய் தகன பலியிடுன்றார். கட்டைகளை எடுத்தான், கழுத ரெடி, பையன் ரெடி, நெருப்பு ரெடி, கத்தி ரெடி. 3 நாள் கழிச்சு அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அந்த இடத்துல வந்த உடனே சொல்றான் ஆபிரகாம், வாசிங்க ஆதியாகமம் 22வது அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானோ அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான். என்ன சொல்றான்? வேலைக்காரங்களையும் கூட்டிட்டு போறான், கழுதையும் கொண்டு போனான், விறகையும் ஏத்துக்கிட்டான், நெருப்பும் கையில பிடிச்சிக்கிட்டான், கத்தியும் வச்சிருக்கிறான். இப்ப சொல்றான், அங்க வேலைக்காரர்களை நிறுத்திட்டு, நீங்க என்ன பண்ணுங்க, நீங்களும் கழுதையும் இங்கே இருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் போய் தேவனை தொழுது கொண்டு திரும்பி வருவோம். ஏங்க எதை வச்சு இப்படி சொன்னாங்க? ஆனா கையில இருக்கிறது கத்தி, கட்டை, நெருப்பு, இதெல்லாம் கையில வச்சிருக்கிறான். ஆனா அவனுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன? நானும் பிள்ளையாண்டானும்
தொழுது கொண்டு திரும்பி வருவோம். ஏன் சொன்னான்? ஏன்? ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார். இஸ்மவேல் பிறந்த பிறகு 13 வருஷம் ஆபிரகாமுக்கும் ஆண்டவருக்கும் தொடர்பு இல்லாம போச்சு. 99ஆம் வயதுல ஆண்டவர் அவனுக்கு தரிசனமானார். நீ எனக்கு முன்பாய் நடந்து கொண்டு உத்தமனாயிரு சொன்னவர். என்ன சொல்றாரு பாருங்க, 17ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 16வது வசனம். நான் அவளை ஆசீர்வதித்து, நான் அவளை, யார? சாராளை, இதுவரைக்கும் மலடியா இருக்கிறா. எவளுக்கு என்ன வயசு? 89 வயது. ஆபிரகாமுக்கு 99 வயது. அந்த முதலாம் வசனம் அப்படித்தான் சொல்லும். இப்ப ஆண்டவர் சொல்றாரு அவனை பார்த்து, நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன். அவளாலே, யாரால? சாராலே, உனக்கு ஒரு குமாரனை தருவேன். ஒருத்தன் தான் தருவேன். நிறைய பேர் பிறப்பாங்கல்லப்பா, ஒருத்தனை தான் தருவேன். ஒரு குமாரனை தருவேன். அவள் ஜாதிகளுக்கு தாயாகவோ. அவள் யாரவை? சாராள். ஜாதிகளுக்கு தாயா. ஏங்க இப்போ இதுவரைக்கும் புள்ள இல்ல, இந்த ஒருத்தனை தான் பெத்தெடுக்க போறா. இப்போ ஜாதிகளுக்கு தாயாகனா யார் மூலம் தான் வந்தாகணும்? ஈசாக்கு மூலம். அப்புறம் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகும். அவளை ஆசீர்வதிப்பேன். இந்த ராஜாக்கள் எப்படி வருவாங்க? ஜாதிகள் எப்படி வருவாங்க? இந்த ஈசாக்கு மூலம் தான் வந்தாகணும். ஈசாக்கு மூலம் தான் வந்தாகணுங்க. நான் ஈசாக்கு தான் கொடுப்பேன், ஒரு பையனை தான் கொடுப்பேன். ஆனால் அவள் ஜாதிகளுக்கு தாயாயிருப்பாள், ராஜாக்கள் அவர்கள் மூலமா உண்டாகும். எப்படி வந்துரு? இந்த பையன் ஈசாக்கால தான் வரும். புரிஞ்சுங்க? இதத்தான் என்ன பண்றான்? விசுவாசித்தான் ஆபிரகாம். வேலைக்காரன்ட்ட சொல்றான், என்ன சொல்றான்? நீங்களும் கழுதையும் இங்கே இருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் போய் தொழுது கொண்டு திரும்பி வருவோம். எதை வச்சு சொன்னாப்போ? ஆண்டவர் அன்னைக்கு சொல்லிட்டார்ல, அதை வச்சு திரும்பி. இப்ப ஆண்டவர் காது கேட்க சொன்னபடி செஞ்சாரா? திரும்பி வந்தானா? பிள்ளையாண்டான் அவனு வந்தாங்களா? அவனே கேட்கிறான், பையனே கேட்கிறான், விறகு தலையில வச்சுட்டு, அப்பா ஆடு எங்கப்பா? ஆண்டவர் பார்த்துக்குவாருடா. அப்போ ஒரு ஆடு பார்த்துக்கிட்டாரா? ஆடும் கிடைச்சுதா? எல்லாமே சரி. கவனமா கேட்டுங்க. ஏற்கனவே சொன்ன வாக்கு தத்தத்தை இவன் என்ன பண்றான்? கன்ஃபஸ் பண்றான், இருதயத்தில் விசுவாசிக்கிறான். ஆனா செயல்பாடு வெட்ட போறதுதான் செயல்பாடு. ஆனால் வெட்டுறதை பற்றி கவலை இல்லை. வேதம் எபிரேயரில் நீங்க பாத்தீங்கன்னா, வெட்டினான் பாவனையாய் திரும்ப பெற்றுக்கொண்டான் அப்படின்னு அர்த்தம் என்ன? வெட்டினாலும் என் தேவன் என் பிள்ளை மறுபடி தருவார் ஐயா. காரணம் தெரியுமா? அவன் மூலம் தான் ராஜாக்கள் வருவாங்க, அவன் மூலம் தான் யார் வருவாங்க? சந்ததிகள் வருவாங்க. ஆகவே என் புள்ள சாக மாட்டாங்கிறதுக்காகத்தான் அவன் சொன்னான், நாங்கள் அவ்விடம் போய் தொழுது கொண்டு திரும்பி வருவோம். அந்த வார்த்தையை கர்த்தர் கனமன்னாரா? கனமன்னாரா? அருமையான சௌரியே சௌரனே கேள். உன் வாழ்க்கையில சரத்துல பலவீனம் இருக்கு, பலவீனம் இருக்கு. நீ விசுவாசிதான், விசுவாசிதான். ஆனாலும் ஏன் வந்ததுன்னு முதல்ல பாரு. அடுத்தது, ஐயோ நான் விசுவாசிக்கிறேன், என்னுடைய சர்வத்துல பலவீனம் இருக்குதே இருக்குதே இருக்குதேன்னா இருக்கும் பாரு. மழை வருதுன்னு சொன்னா என் காது கேட்க சொன்ன பத்தியா? வருது போ. வியாதி வருது, ஐயோ இப்படிலாம் வருது, ஒரு வியாதி இப்படி வந்துருமோ? வரும் போ. என் காது கேட்க சொன்னல, வந்துரும் போ. ஆனால் ஆனால் என்ன செய்யணும்? நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசித்து ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கப்படும். ஆமென். உனக்கு விடுதலை வேணுமா? உனக்கு விடுதலை வேணுமா? சர்வத்தில் இருக்க பலவீனத்தை பார்க்காத, சர்வத்தில் இருக்க பலவீனத்தை பார்க்காத. அது சாத்தான் கொண்டு வச்சது. ஆனால் என் கர்த்தர் தழும்புகளாலே குணமாக்கி வைத்திருக்கிறார், தழும்புகளாலே குணமாக்கி வைத்திருக்கிறார். அந்த வியாதி உன்னை ஒன்னும் செய்ய முடியாது. இருக்குது இருக்குதுன்னா இருக்கும். நான் எப்படின்னு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். வசனத்தை பாருங்க. இவன் சொல்றான், ஆபிரகாம் நானும் பிள்ளையாண்டானும் தொழுது கொண்டு திரும்பி வருவோம். அந்த வார்த்தை கனம் பண்றாருங்க. இருக்கிறது கத்தி, விறகு, நெருப்பு.
எல்லாம் கையில வச்சுட்டு தான் சொல்றான். சூழ்நிலை பார்க்கல, என் தேவன் எனக்கு ஒரு பிள்ளை தந்தா நிச்சயம் அது கடைசி வரைக்கும் இருக்கும். இவனால் தான் ராஜாக்கள் பிறப்பாங்க. அதனால நான் சொல்றேன், நான் பிள்ளையாண்டவனோட திரும்பி வருவேன். அருமையான சகோதரனே, சகோதரியே, உன் சரீரத்துல பலவீனத்தின் மித்தம் எவ்வளவோ வேதனைப்பட்டு இருக்க. மாதா மாதம் மறுத்துட்டு நான் பணம் செலவழிச்சு என்னால முடியலங்க, என்னால ஒன்றும் செய்ய முடியல. ஐயோ, இப்படிப்பட்ட பாடுகளுக்கு உட்பட்டவனா நான் இருக்கிறேனே, என்னால முடியலையே, என்னால முடியலையேன்னு சொல்றியா? அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு அவர் காது கேட்க சொல்லு. நான் சுகமா இருக்கிறேன், அவருடைய தலைமுழால் குணமா இருக்கிறேன், எனக்கு வியாதி இல்லை சொல்லிப்பார், சொல்லிப்பார். ஏன்னா இந்த நாக்குல தான் அதிகாரம் இருக்குன்றார். நாக்குல தான் அதிகாரம் இருக்குது. மரணமோ ஜீவனோ நாவின் அதிகாரத்தில் இருக்குது. சரியா? இப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, வாசிங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 29வது வசனம். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவனிடத்தில் இருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். என்னது? உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து எனக்கு வியாதி இருக்குதுங்க, வியாதி இருக்குதுங்க, வியாதி இருக்குதுங்க அப்படின்னு இருக்கிற மாதிரியே உள்ளது உள்ளது இருக்கிற மாதிரியே சொல்லிட்டு இருந்தா, உள்ளவனுக்கு வியாதி இருக்குல்ல, உங்களுக்கு இருக்குதுல்ல, உள்ளவனுக்கு இல்லாதவனுக்கு. இப்ப உங்களுக்கு வியாதி இருக்கா? இல்லாதவனுக்கு உள்ளதை எடுத்துக்கொள்ளப்படும். என்னது உள்ள இருக்குது? வியாதி. இல்லைன்னு சொன்னீங்கன்னு வச்சுங்க, இருக்கிற வியாதியும் போயிடும். நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு இப்படி இருக்குங்க, அப்படி இருக்குங்க, இப்படி இருக்குங்க, நான் படுற வேதனை யாருக்கும் வந்துடக்கூடாதுங்க நான் சொல்றேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நீ இருக்குன்னா பத்தியா இருக்கு போ. நீ உள்ளதுன்னு சொன்ன பத்தியா இருக்கும் போ. இல்லைன்னு சொன்னா இல்லை. நான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு எக்ஸாம்பிள், எலிசா காலத்துல ஒரு தீர்க்கதரிசி கடன் வாங்கி செத்து போயிட்டான். அவனுடைய மனைவி 2 பிள்ளைகளோடு இருந்தா. அப்படி இருக்கும்போது கடன் கொடுத்த இந்த மனுஷன் அவன் 2 பிள்ளைகளையும் அடிமையாக்குறதுக்கு வந்திருக்கிறான். அடிமையாக்க வந்திருக்கிறான். அவன் நேரம் ஓடி போறா எலிசா கிட்ட. ஐயா, உங்களுடைய அடியான் ஆண்டவர் பயப்படுறவன் கடன் வாங்கி செத்து போயிட்டாரு. இப்போ இந்த கடன் கொடுத்தவன் என் பிள்ளைகளை அடிமையாக்க வந்திருக்கிறான் ஐயா, என்ன பண்ணுன்னு தெரியல ஐயா அப்படின்னு சொன்ன போது எலிசா சொல்லுவான், உன் வீட்டுல என்ன இருக்கு? ஒரு குடம் எண்ணெய் இருக்கு. இதெல்லாம் நீங்க வாசித்திருப்பீங்க, அதனாலதான் நான் சொல்லிட்டே இருக்கிறேன். ஒரு குடம் எண்ணெய் இருக்குது. ஒண்ணு செய், அக்கம் பக்கத்தில் உள்ள வீட்டுல உள்ள பாத்திரங்கள் எல்லாம் வாங்கி ஒரு ரூம்குள்ள வச்சுக்கோ. நீ என்ன பண்ணு, குடத்தில் இருக்கிற எண்ணெய வாத்து மொத்தத்துல பாத்திரங்களை நிரப்பிக்கோ. வித்து கடனை அடைச்சிட்டு நீ ஜீவனம் பண்ணு அப்படின்னு சொல்றான். கவனமா கேட்டுங்க, கவனமா கேட்டுங்க. இப்ப இருக்கிறதோ ஒரு குடம் எண்ணெய், பாத்திரமோ நிறைய இருக்கு, பாத்திரமோ நிறைய இருக்குது. இப்ப வேதம் என்ன சொல்லுங்க பாருங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 5வது 6வது வசனங்கள். அவள் அவனிடத்திலிருந்து போய், அவள் எலிசாவிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டிக் கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். ஓகே, இப்ப ரூம் நிறைய பாத்திரம், ரூம் நிறைய பாத்திரம். இங்க இருக்கிறதோ ஒரு குடம் எண்ணெய். இந்த எண்ணெய ஒரு பாத்திரத்தில் வச்சிருக்கிறான். பிள்ளைகள் வர்றாங்க, குடம் கொண்டாடா, குடம் இந்தாங்கம்மா, இருக்குதுமா இருக்குதுமா, குடத்தை சாய்க்கிறா, எண்ணெய் வருது, இருக்குதுமா இருக்குதுமா இருக்குதுமா. 2 பிள்ளையும் சேர்ந்து ஒவ்வொன்றா கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இருக்குதுமா, பாத்திரம் இருக்குதுமா இருக்குதுமா இருக்குதுமான்னா குடத்தை சாய்க்க சாய்க்க எண்ணெய் வந்துட்டு இருக்குது. அப்புறம் என்ன நடக்குது?
அடுத்த வசனம். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின், இப்ப மொத்தம் பாத்திரம் நிரம்பிச்சு, நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றார். அதற்கு அவன் வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. இருக்குதுன்னு பாத்திரத்தை கொடுக்க வந்துச்சா? எப்ப நின்னு போச்சு? இல்லன்னு இல்லாம போச்சு. உங்களுக்கு வியாதி இருக்கா? வியாதி இருக்கா? பொய் சொன்ன மாதிரி இருக்குன்றீங்களோ? பொய்யே இல்லை, நீங்க விசுவாசித்து சொல்றீங்க. ஆமென். வியாதி இருக்குதா? உங்களுக்கு என்ன தெரியும்? நான் படுற பாடு எனக்கு இருக்குங்க. இருக்கும். ஆண்டவர் சொன்னாரு, உள்ளவன் எவன் அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனுக்கு. அப்போ உள்ளவனுக்கு வியாதி உண்டுன்னா வா வியாதி அனுபவிச்சு போ. இல்லைன்னா பாத்திரம் கொடுக்க இருக்குதுன்னா என்ன வந்துட்டே இருக்குது. இல்லைன்னு சரி, இப்ப உங்களுக்கு வியாதி இல்லையா? ஆமென். இல்லங்க, இல்ல. நீங்க விசுவாசித்து சொல்லும் போது என் தேவன் சொல்றாரு, இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கப்படும் போது ரட்சிப்பு வரும். என் காது கேட்க சொன்னீங்க பத்தியில, என் காது கேட்க என்ன சொன்னீங்க? வியாதி இல்லைன்னு சொன்னீங்க பாத்தீங்களா? நிச்சயம் கர்த்தர் பாப்பாரு. அவங்க என் விசுவாசத்தோடு சொல்றாங்க, என்ன விசுவாசி சொல்றாங்க, அதனால வியாதி முடிஞ்சு போச்சுப்பா. இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம், கோலியாத்து இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட யுத்தம் பண்றதுக்கு நிக்கிறான். அவனோ ராட்சதன், 9 அடி உயரம், ஈட்டியை பிடிச்சிட்டான், கேடத்தை பிடிச்சிட்டான், வர்றான். ஏய் தாவீது வர்றான். அவனை பார்த்து கேட்கிறான், நான் என்னடா நாயா தடியோட வர்ற? இன்னைக்கு உன் தலை எடுத்து ஆகாயத்து பறவைக்கு உன் உடம்பு போட்டு வேண்டாம் அப்படின்ட்டான். இவன் கவனமா கேட்டுங்க, இவன் என்ன சொல்றான் வாசிங்க. 1 சாமுவேல். எல்லாம் நமக்கு தெரிஞ்ச வசனங்கள் தான், இதை பிராக்டிஸ் பண்றோம், அவ்வளவுதான். 17வது அதிகாரம் 45வது 46வது வசனம். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் நல்லா கவனிச்சீங்க. இவனோ சோட்டாபாய், சின்ன பையன். அவனோ ராட்சதன், 9 அடி உயரம். இவனை குறித்து வாலிபன் சொல்லலைங்க, இளைஞன் இருக்குது. இளைஞனா யாரு? டீனேஜ் பாய். இவன் பெரிய கோலியாத்தை பார்த்து, ஐயோ இப்படி இருக்கிறானே அப்படின்னு நினைக்கல. நான் விருத்தசேதனம் பண்ணப்பட்டவன், எனக்குள்ள இருக்கிறவர் கர்த்தர். அவன் விருத்தசேதனம் பண்ணப்படாதவன், அவன் பெரிய ஆளா இருந்தா எனக்கு என்ன, பெரிய இருந்தா எனக்கு என்ன அப்படிங்கிற எண்ணத்துல இந்த இருதயத்தில் நினைக்கிறான் பாருங்க. நினைச்சு என்ன சொல்றான், நீ ஈட்டியோடும் கேடகத்தோடும் வருகிறாய். 1 சாமுவேல் 17:45 படிங்க. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். இப்போ இவன் வாயின் வார்த்தையை பார்த்துங்க. நீ கேடயத்தோடு ஈட்டியோடு வர்ற, எனக்கு அவசியமே இல்லப்பா. நீ பெரிய ஆளா இருந்தானே, ஈட்டி வச்சிருந்தானே, கேடயம், நான் யார் தெரியுமா? நான் எப்படி வரேன்? நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் ராணுவ சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன். வார்த்தையை சொன்னானா? தேவனால் முடியும்னு சொல்லி சொல்றானா? நீ நிந்தி என் சேனைகளின் கர்த்தருடைய. இவன் சின்ன பையங்க சொல்லிட்டு என்ன சொல்றான் பாருங்க. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான்
உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள். ஹல்லேலூயா. ஏங்க அவனோ ஈட்டியோடும் கேடகத்தை வரான். நான் சொல்றேன், நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் சேனைகள் அந்த தேவனுடைய நாமத்துல வர்றேன். ஆண்டவர் கேட்டாருங்க, இன்றைக்கு உன்னை என் கையில ஒப்பு கொடுப்பார், ஆகாயத்து பறவைகளுக்கு இறையா ஒப்பு கொடுப்பேன் சொன்னானா? கர்த்தர் கேட்டாரா? கேட்டதை செஞ்சாரா? அருமையான சௌரியர் சௌரனே, அவன் கோலியாத்து பெரிய ஆள் மாதிரி இருக்கிறான். உன் சரீரத்தில் இருக்கிற வியாதி பெருசு மாதிரி இருக்குது, எந்த டாக்டரும் முடியாதுன்ட்டாங்க. ஐயோ என்னால முடியாதுன்னு எல்லா டாக்டரும் சொல்லிட்டாங்க. டாக்டர்ஸ் வெறும் மனுஷன் சொல்லலாங்க. நீங்க டாக்டர்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை கேட்டு முடியாதுட்டாருங்க, முடியாதுன்ட்டாங்க. அதனால நீ கடைசி வரைக்கும் இப்படித்தாங்க இருந்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லாத. கோலியாத்தை பார்த்து இவன் கேட்கறியான், என்ன சொல்றான்? ஏய், நீ பெரிய ஆள் இருக்கலாம், ஆனா என்கிட்ட இருக்கிற பெரியவர். ஹல்லேலூயா. அதனால அவன் வாயை திறந்து சொல்றாங்க, வாயை திறந்து சொல்றான், இன்றைக்கு உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தியருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய ஆகாயத்து பறவைகளுக்கு நான் இறையாக்குவேன். பார்த்தான், பார்க்கிற பெலிஸ்தியனை பார்த்து அவன் சோர்ந்து போகல, தனக்குள்ள இருக்கிற தேவனை பார்த்தான். அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? எப்படிப்பட்டவர்? எதையும் செய்ய வல்லவர். அதனால யோசிச்சான், விசுவாசித்தான், வாயினால அறிக்கை பண்ணனான். கர்த்தர் ராட்சதனை அவன் கையில ஒப்பு கொடுத்தாரா? ஆமென். உங்க சரீரத்திற்கு வியாதி பெருசா இருக்க மாதிரி தெரியுதா? தெரியுதா? டாக்டர்ஸே சொல்லிட்டாங்க, இனிமே உங்க வாழ்க்கை வரைக்கும் இப்படித்தாங்க இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்களா? நீங்க டாக்டர்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை கேட்காதீங்க. அவன் மனுஷன். ஆனால் என் கர்த்தர் சொல்றாரு, நான் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். நீங்க வாயினால அறிக்கை பண்ணணும், நான் சுகமா இருக்கிறேன். வியாதியை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. வியாதி உங்களை பயமுறுத்தும், ஆனால் என் கர்த்தர் சொல்றாரு, இந்த விடுதலை ஆக்குறேன். என் காது கேட்க சொன்ன பிரகாரம் நான் செய்வேன். என்ன சொல்ல போறேன்? இன்னைக்கு என்ன சொல்ல போற? வியாதி இருக்குன்னு சொல்ல போறியா? நான் இருக்கிற வியாதி இல்லப்பா, எனக்கெல்லாம் வியாதியே கிடையாது, ஆனா தோற்றம் இருக்கிற மாதிரி இருக்க, பார்த்தா இருக்கிற மாதிரி இருக்க. அதான் பார்த்தா பெரிய ஆள் மாதிரி தான் தெரியும், ஆனால் அவனுக்குள்ள இருக்கிறவரை பற்றி எனக்குள்ள இருக்க பெரியவர். ஆமென். எங்க வியாதி இருக்கிற மாதிரி தெரியுதுங்க, ஆனாலும் தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாதீங்க, நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்க. நீதி என்ன சொல்றது? தோற்றம் வியாதி இருக்கிற மாதிரி சொல்லுது, வியாதி இருக்கிற மாதிரி சொல்லுது. அதுவும் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிட்டீங்க, அந்த ஆள் சொல்லிட்டான், ஐயோ உங்களுக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்குதுன்னு சொல்லி இல்லாதெல்லாம் கூட்டி வர சொல்லிவிட்டான். அவனுக்கு டாக்டருக்கு நான் அப்பப்போ மாசம் போகணும்ல, அதுக்காக நீங்க இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லிட்டான். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இப்போ உங்க சரீரத்திற்கு வியாதி கரெக்டா, அவருடைய தழும்புகளால் சுகமா இருக்குங்கிற அந்த வார்த்தை ரைட்டா? வார்த்தை தான் ரைட்டா? அப்படியா? அப்புறம் இருக்குது. இருந்தாலும் அவருடைய வார்த்தை தான். ஆமென். எங்க அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் பார்த்தா அப்படி இருக்குது. நான் புரியுற மாதிரி சொல்லி நான் முடிச்சு விடுறேன் எப்படின்னு சொல்லி. இப்போ தோற்றத்தை பார்க்காதீங்க, பெரிய ஆள் மாதிரி இருக்கிறான், ராட்சதமா இருக்கிறான். ராட்சதன் எனக்கு பெருசு இல்லை, எனக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர். என் வியாதி எனக்கு பெருசு இல்லை, வியாதியை குணமாக்குற அவருடைய தழும்புகளால் உண்டான சுகத்தை பெற்றுக்கொள்கிற அளவுக்கு அவர் எனக்குள்ள இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, வாசிங்க. யவீர்னு சொல்லி ஒரு ஜெபாலய தலைவன் இருந்தான். அவன் பொண்ணு 12 வயசு, ஒரே மகள், வியாதிப்பட்ட நிலைமையில் இருக்கிறான். இப்போ அவர்கிட்ட வந்து கேட்கிறான், ஐயா என் மக மரண தருவாயில் இருக்கிறான், கொஞ்சம் வந்து ஜெபம் பண்ணிருங்க ஐயான்னு சொல்லி கேட்கிறான். உடனே ஆண்டவரும் போறாரு. போகும்போது திரளான கூட்டம் அவருக்கு பின்னால போகுது. இந்த நேரத்தில் ஒரு ஸ்திரீ 12 வருஷமா பெரும்பாடுள்ள ஸ்திரீ
எப்படியாய் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா நான் என்ன ஆயிடுவேன், சுகமாயிருவேன்னு சொல்லி தனக்குள்ளே சொல்லி நேரே வந்து வஸ்திரத்தை பிடிச்சிட்டான். பிடிச்ச உடனே இம்மிடியட் ஹீலிங், உடனே சுகமாயிடுச்சு. சுகமான உடனே அவ ஒண்ணுமே சொல்ல, ஆண்டவர் திரும்பி பார்க்கிறாரு. இவனுக்கு எப்படி இருக்கும் அந்த எவி இருக்கு, அடாடாடாடா புள்ள சாகர ஸ்டேஜில் இருக்குது, கூப்பிட்டா அவரும் நபர் அவரும் வர்றன்ட்டாரு. இந்த நேரத்தில் வந்து திரும்பி பார்த்துட்டு என்னை தொட்டது யாருன்ற சீஷெல்லாம் சொல்றாங்க, ஏங்க இவ்வளவு நெருக்கத்தில் இருக்கீங்க, உங்களை நெருங்கிட்டு வர்றாங்க, என்ன தொட்டது யாரு அப்படின்னு கேட்குறீங்க. அப்படி இல்லை, என்னிடத்துல வல்லமை புறப்பட்டதை பார்த்தேன். இவளும் பார்த்தா நம்ம ஒளிந்திருக்கவில்லைன்னு சொல்லிட்டு நேரே முன்னால் வந்து விழுந்துட்டான். ஐயா நான் இப்படி ரைட், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தில் போ அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப பேசிட்டு ரொம்ப அவசரமா போக வேண்டியது எங்க, எவிர் வீட்டுக்கு. ஏன்னா பிள்ளை சிங்கிங் செத்துக்கிட்டு இருக்குது, அந்த இடத்துக்கு போகணும். இப்போ அங்கிருந்து ஒருத்தன் ஓடி வந்துட்டான். வந்தவன் என்ன சொல்றான் வாசிங்க, லூக்கா 8வது அதிகாரம் 49வது வசனம். அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தன்னுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றான். என்ன சொல்றான் அவன், ஐயா போதகரை விட்டுருங்க வருத்தப்பட்ட. அவ என்ன ஆயிட்டா, செத்துட்டது உண்மைதானா, செத்துட்டா. ஆனா என்ன சொல்றாரு பாருங்க ஆண்டவரே, அடுத்த வசனம். இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். இப்ப யாரால விடுதலை ஆகுறான் பாருங்க, செத்து போயிட்டா. நீ பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படும். இப்போ ஆண்டவர் வர்றாரு, சீஷலோடு கூட வர்றாரு. இங்க எல்லாரும் அழுதுகிட்டு இருக்காங்க, அழுதுகிட்டு இருக்கும்போது அங்க என்ன நடக்கும் பாருங்க. 52வது 53வது வசனங்கள். எல்லாரும் அழுது அவளை குறித்து துக்கம் கொண்டாடுகிறதை கண்டு, எல்லாரும் அழுது அவளை குறித்து துக்கம் கொண்டாடுகிறதை கண்டு அழாதையுங்கள். இப்போ அவ செத்து போயிட்டான்னு சொல்லி ஊரார் எல்லாரும் வந்து அழுறாங்க. எவருக்கு ஒரே புள்ள இருந்துச்சு, போயிடுச்சுப்பா 12 வயசு புள்ள, வாழ வேண்டிய புள்ள போயிடுச்சுப்பான்னு சொல்லி செத்து போனதை நினைச்சு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. கொண்டாடுகிறதை கண்டு அழாதையுங்கள், அவள் மரித்து போகவில்லை, நித்திரையா இருக்கிறாள் என்றார். சரி, ஒரு நிமிஷம். அழாதையுங்கள், அவள் மரித்து போகவில்லை, நித்திரையா இருக்கு. எது ரைட்டு, அவ செத்தது உண்மையா இல்ல நித்திரையா இருக்கிறது உண்மையா? எங்க மனுஷன் பார்வையில அவ செத்து போனது உண்மைதானா? ஆனா தேவன் பார்வையில உயிரோடு இருக்கிறது உண்மை. மனுஷன் பார்வையில செத்து போனது உண்மைங்க, அதனாலதான் அழுறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அவள் மரித்து போகவில்லை, நித்திரையா இருக்கிறாள். அருமையான சௌரிய கேள். டாக்டர் சொல்லுவாங்க, உனக்கு இப்படிப்பட்ட வியாதி இருக்குது, கடைசி வரைக்கும் நீ இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றார், இல்லை, என்னுடைய தழும்புகளால் நீ குணமாயிருக்கிறாய், உனக்கு வியாதி இல்லை. ஆண்டவர் பார்வையில் நித்திரையா இருக்காங்க, ஊரார் பார்வையில் செத்து போயிட்டாங்க. டாக்டர் பார்வையில் நீ வியாதிப்பட்டவ மாதிரி இருக்கிற, உன் பார்வையில் நீ வியாதிப்பட்டவனா இருக்கிற, மற்றவங்களும் உன்னை வியாதி உள்ளவனா சொல்றாங்க. ஆனா என் கர்த்தர் என்ன சொல்றாரு தெரியுமா? என்னுடைய தழும்புகளால் நீ சுகமாயிருக்கிற, என்னுடைய தழும்புகளால் சுகமாயிருக்கிற. என்ன சொல்ல போற முடிச்சுறேங்க, ஒரு வசனத்தை சொல்லி முடிச்சுறேன். நீங்க பாருங்க, என் காது கேட்க சொன்ன பிரகாரம் நான் அவர்களுக்கு செய்வேன். என்ன சொல்ல போறீங்க? வியாதிப்பட்டிருக்கேன்னு சொல்ல போறீங்களா? பார்க்கிற வியாதியை நம்புறீங்களா? என் இயேசு என்னுடைய வியாதியிலிருந்து சுகமாக்கும்படிக்கு தழும்புகளால் குணமாக்குனார் என்று எழுதியிருக்கிறது, அதை சொல்ல போறீங்களா? என்ன செய்யலாம்? ஏங்க, என் சரீரத்துல வியாதி இருக்கிறது உண்மைதானுங்க, நான் எப்படிங்க போய் சொல்றது? கவலையே படாதீங்க, ஆண்டவர் உங்களுக்கு சொல்லித்தராரு பாருங்க. வாசிங்க, யோவேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 10ஆம் வசனம். உங்கள் மண்வெட்டிகளை பட்டயங்களாகவோ உங்கள்
அறிவாள்களை ஈட்டிகளாகவும் அடியுங்கள். சரி, பலவீனனோ தன்னை பலவான் என்று சொல்வானாக. இப்போ அங்க ஆண்டவருடைய வார்த்தை வருது, உங்கள் மண்ணிட்டிகளை பட்டயங்களாகவும் உங்கள் அறிவாள்களை ஈட்டிகளாகவும் அடியுங்கள். அதோடு நிறுத்திருக்கலாம்ல, அதோடு நிறுத்திருக்கலாம்லவா? என்ன சொல்றாரு? பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. இருக்கிறது பலவீனம், நீங்க என்ன சொல்லணும்ன்றாரு? இருக்கிறது பலவீனம், நீங்க என்ன சொல்லணும்ன்றாரு? எங்க அப்ப போய் சொன்ன மாதிரி இருக்குமா? சொன்னவர் ஆண்டவர் பொய்யா சொல்ல சொன்னாரு? விசுவாசத்துல சொல்றாரு, இருக்கிறது பலவீனம், ஆனா என்ன சொல்லணும்? பலமா இருக்கிறேன், சுகமா இருக்கிறேன். இருக்கிறது வியாதி, நீங்க சுகமா இருக்கீங்களா? என்ன வார்த்தையே வர மாட்டேங்குதே. டாக்டர் சொன்ன மட்டும் அப்படியா அப்படின்றீங்க. என் கர்த்தர் சொல்றாரு, பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்வானார். இப்ப பலவீனப்பட்டிருக்கிற நீங்க என்ன சொல்லணும்? இப்போ நான் சுகவீனப்பட்டிருக்க நீங்க என்ன சொல்லணும்? சுகமா இருக்கிறேன். ஆமென், ஆமென். என் காது கேட்க சொன்ன பிரகாரம் நான் அவர்களுக்கு செய்வேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அப்போ ஆண்டவர் காது கேட்க இப்ப சொல்ல போறோம். ஆண்டவரே, வியாதிப்பட்டிருக்கிறவங்க, எனக்கு வியாதி இல்லை, நான் சுகமா இருக்கிறேன். உடைய தழும்புகளால் நான் சுகமா இருக்கிறேன், உடைய தழும்புகளால் சுகமா இருக்கிறேன். என்ன சொல்லணும்? பலவீனனும் என் தன்னை சொல்வானாக, சொல்வானாக. நீ சொல்ல 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 என் தேவன் உன் விசுவாசத்தை வர்ச்சிக்க பண்ணி உன் சரீரத்துக்கு எல்லா பலவீனம் கர்த்தர் இன்றைக்கு நீக்கே போடுவார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனாலே கூடாதுன்னு ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவருடைய தழும்புகளால் குணம் ஆனீர்கள், ஆனீர்கள். ஆண்டவரே, என் சரீரத்திற்கு பலவீனம் உமக்கு தெரியும், ஆனாலும் நான் சொல்றேன், நான் பலமா இருக்கேன், சுகமா இருக்கேன். உடைய தழும்புகளால் சுகம். இருதயத்தில் விசுவாசித்து வாயினாலே அறிக்கை பண்ணும்போது என்ன உண்டாகுமா? ரட்சிப்பு உண்டாகும். இப்ப இருக்கிறது சரீரத்துல வியாதி, வியாதி, வியாதியை விசுவாசிக்கிறீங்களா? அதான் பாக்குறீங்களா, இருக்கு தானே. அதை என்ன விசுவாசிக்க வேண்டியது? காணாததை விசுவாசிக்கிறவனே பாக்கியவான். ஆமென். காணாதது என்ன? தழும்புகளால் சுகமான, தழும்புகளால் சுகமான, அதான் காணாது. இப்ப சொல்ல போறோம், ஆண்டவரே, என் காது கேட்க சொன்ன பிரகாரம் செய்வேன்னு சொன்னீங்கல்ல, செய்வேன்னு சொன்னீங்கல்ல, நான் சொல்றேன், எனக்கு வியாதி இல்லை, நான் சுகமா இருக்கிறேன். எனக்கு வியாதி இல்லை, நான் சுகமா இருக்கிறேன். எனக்கு வியாதி இல்லை, நான் சுகமா இருக்கிறேன். நீங்க இருதயத்தில் கட்டாயம் விசுவாசிக்கணும். அதுக்கப்புறம் தான் சொல்லணும். பாஸ்டர் சொல்ல சொன்னார், அதான் சொன்னேன் ஆண்டவரே. பாஸ்டர் சொல்ல சொன்னார் ஆண்டவரே, அதான் சொன்னேன். ஐயையோ, அப்படி சொல்லாதீங்க, என் ஆண்டவர் சொல்ல சொன்னார். ஆமென், ஹல்லேலூயா. இப்ப எல்லாரும் முழங்கால் படி விடுமா? இருக்கிற வியாதியெல்லாம் இன்னைக்கு ஓடிடணும். இருக்கிற வியாதியெல்லாம் என்னோட ஓடிடணும். என்ன வியாதியா இருந்தாலும் சரி, என்ன பலவீனமா இருந்தாலும் சரி, டாக்டர்ஸ் முடியாதுன்னு சொல்லியிருந்தாலும் சரி, டாக்டர்ஸ் முடியாதுன்னு சொல்லியிருந்தாலும் சரி, எல்லாரும் எல்லாரும் முழங்கால் படிக்கிறவங்க முழங்கால் படிக்கணுங்க. ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, நான் சுகமா இருக்கிறது உங்க சித்தம்பா. வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்லுவதில்லை, வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்லுவதில்லை. நீங்களும் நானும் பரலோக ராஜ்யத்துக்குரிய நகரவாசிகள். வியாதிப்பட்டிருக்கேன்னு சொல்ல முடியாது, ஆனா வியாதி இருக்குதே. 4 காரியம் வியாதி வந்ததுக்கு, அதை கொஞ்சம் கவனிச்சுங்க. அதே நேரத்தில் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நான் சுகமா இருக்கிறேன் ஆண்டவரே. டாக்டர்ஸ் இப்படி சொல்லியிருக்காங்க, அது டாக்டருடைய ஸ்டேட்மெண்ட் ஆண்டவரே. ஆனா உங்க ஸ்டேட்மெண்ட், என்னுடைய தழும்புகளால் குணமானீர்கள் சொன்னீங்களே, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் இருக்குது. உங்களுடைய தழும்புகளால் நான் சுகமா இருக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு வியாதி இல்லை ஆண்டவரே, எனக்கு வியாதி இல்லை, உங்களுடைய தழும்புகளாலே நான் சுகமா இருக்கிறேன். உங்க காது கேட்க நான் சொல்றேன் ஆண்டவரே, என் காது கேட்க சொன்ன பிரகாரம் நான் உங்களுக்கு செய்வேன் என்று சொல்லி ஜீவ ஆண்டவர் ஆணையிட்டு சொல்லுகிறார். இந்த கால வேளையில ஆண்டவர் காது கேட்க வாயினால சொல்லுங்க. இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை பண்ணும்போது ரட்சிப்பு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ ரகதன ரபாபா, ஓ ரிஷகலரா. வியாதியை பெருசா நினைக்காத, வியாதியை சுகமாக்கின ஆண்டவரை பெருசா நினை. கோலியாத்தை பார்க்காத, உனக்குள்ள இருக்க இயேசுவை பாரு. வியாதியை பார்க்காத, இயேசுவை பாரு. நீ தழும்புகளால குணமா இருக்க. ஒரு ரகதன ரபா ஷகல ரதனரா, ஒரு ரதனரபா. தேவனால கூடாதுன்னு ஒண்ணுமே இல்லை, தேவனால ஒண்ணுமே இல்லை, தேவனால எல்லாம் கூடும். நீ சொன்னா இருக்குது, இருக்குன்னா இருக்கும், இல்லன்னா மறைஞ்சா போயிடும். இல்லன்னு சொல்லு, இல்லன்னு சொல்லு. வியாதி இல்ல,
நான் சுகமா இருக்கேன். ஓ ராதானா ராபாபா ஷாகா, ஓ ரந்தானா ராதானா ராபாபா. எங்களை நேசிக்கிறேன் எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையும் இரக்கமுள்ள தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் சபையில் எவ்வளவோ வியாதிப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு என் தேவன் அவர்களை சுகமாக்கும்படிக்கு உடைய வார்த்தை வெளிப்படுத்தினீங்களே, நன்றி செலுத்துகிறோம். வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்லுவதில்லை என்று சொன்னீங்க. பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுவானாக என்று சொன்னீங்க. என் காது கேட்க சொன்ன பிரகாரம் நான் அவளுக்கு செய்வேன்னு சொன்னீங்க. ஆண்டவரே, இந்த வேளை நாங்கள் எல்லாரும் சொல்றோம், எங்களுக்கு வியாதியே இல்லப்பா, நீ உம்முடைய தழும்புகளால் நாங்கள் சுகமா இருக்கிற ஆண்டவரே, உம்முடைய தழும்புகளால் நாங்கள் சுகமா இருக்கிற ஆண்டவரே. இது வார்த்தையாய் மாத்திரமல்ல, இருதயத்தில் விசுவாசித்து சொல்ற ஆண்டவரே, இருதயத்தில் விசுவாசித்து நாவினால் அறிக்கை பண்றோம். எங்களுக்கு வியாதி இல்லை 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 இல்லை, தோற்றம் இருப்பது போல் காணப்பட்டாலும் இல்லை என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இல்லை ஆண்டவரே, என்ன எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வந்து எல்லாரும் நீர் ஒருவரே எங்களை சுகமாய் தங்க பண்ணுகிறவர். ஜீவிய காலம் மட்டும் நாங்கள் சுகமாய் இருந்து உமக்கு மகிமையாக வாழ்ந்துவிட எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாங்க. உடைய தழும்புகளால் உண்டான சுகம் எங்கள் ஜீவிய காலம் வரைக்கும் இருக்கட்டும். பலவீனப்பட்டாலும் கூட நான் பலவான் என்று சொல்லத்தக்கதான ஒரு விசுவாசத்தை எங்கள் சபையாருக்குள்ளே பெருகச் செய்வீராக, பெருகச் செய்வீராக. கர்த்தருடைய வல்லமையுள்ள கரத்திலே எங்கள் சபையாரை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு என்றைக்கு வந்தாலும் அவரை சந்திக்க என்னை எங்களை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. எங்கள் சபையார் சுகமானதற்காய் கோடா கோடி ஸ்தோத்திரம், கோடா கோடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து என்றைக்கு வந்தாலும் அவரை சந்திக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கட்டும். எல்லாரையும் ஆசீர்வதித்து சமாதானத்தோடு அனுப்புங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாத. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் அந்நியம் ஆறுதலும் சமாதானமும் என்றும் என்றும் நம் அனைவரோடும் உலகில் உள்ள சகல பரிசுத்தங்களோடு காப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.